பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் ரொம்ப அற்புதமானவர். நம்மேல் அன்பும் கரிசனையும் உள்ளவர், நம்மோடு பேசுகிறவர், நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர். இன்றைக்கு கூட ஏதோ ஒரு காரியத்தில் சொந்து போயிருக்கிறீங்க. அதனால உங்களோட பேசுவதற்கு தான் ஆண்டவர் இப்போ சந்தித்து கொண்டிருக்கிறார். என்ன ஆண்டவர் பேச போறார் நினைக்கிறீங்களா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எனக்கு தான் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, ஒரு வேலையும் இல்லை, வருமானம் இல்லை, நான் செய்கிற காரியத்தில் ஒரு லாபமும் இல்லை, எல்லாமே தடைகள், கஷ்டங்கள், கடைசியில் நிந்தை, அவமானம், பரிகாசம் தான் மிஞ்சிருக்குது. அப்படி சொந்து போயிட்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளே, நீங்கள் படித்து கொண்டிருந்தா படிப்பில் ஆசீர்வாதம், வேலை செய்து கொண்டிருந்தா வேலையில் ஆசீர்வாதம், பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்தா பிஸ்னஸில் ஆசீர்வாதம், ஊழியத்தில் இருந்தீங்கன்னா ஊழியத்தில் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் ஏன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தெரியுமா? இந்த ரகசியத்தை அறிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? ஆண்டவர் கேட்பார்ல, நான் எதுக்கு ஒன்று ஆசீர்வதிக்கணும்? நான் உனக்கு ஜெயம் கொடுத்த என்ன நடக்கும்? ஏன் ஒன்று ஆசீர்வதிக்கணும்? நான் சந்தோஷமா இருப்பேன்ல, ஆண்டவர் ஆசீர்வதித்த சாட்சியெல்லாம் சொல்லுவேன்ல, அதுக்கு தான் ஒன்று ஆசீர்வதிக்கணுமா? ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்ன சொல்றாரு? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னா யூ ஷால் பி எ பிளஸிங். நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நீ நன்மை செய்கிறவளாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு அவனை ஆசீர்வதிப்பேன். அதான் ஆண்டவருடைய நோக்கம். அப்போது நம்மளால் மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? உங்களால் உங்களுடைய குடும்பத்தார் ஆசீர்வதிக்கப்படுறாங்களா? உங்கள் கிராமத்தார், உங்கள் பட்டணத்தார், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, சமுதாயம், உங்களால் மற்றவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? யோசித்து பாருங்கள். நம்ம எப்போவுமே சுயநலமாக எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், எனக்கு என்ன உயர்வு கிடைக்கும், எனக்கு என்ன மேன்மை கிடைக்கும், அது மாத்திரம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் அதில் சந்தோஷப்பட மாட்டார். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதே நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பதற்கு தான். பாருங்க, இந்த இடத்த பார்க்குறீங்களே, ஒரு சில்ட்ரன்ஸ் கார்டன், அது தெரியுதா? சிறுவர் பூங்கா தெரியுதில், பிள்ளைகள் ஊஞ்சல் அதெல்லாம் அங்கே வச்சிருக்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம தேவனுடைய கூடாரத்துக்கு ஆப்போசிட்டில் ஏலிம் அந்த கேம்பஸ் இருக்கிறாரு. இங்கே தான் ஜனங்கள்லாம் தங்குவாங்க. ஜெபிக்க வர பிள்ளைகள் நிறைய பேர் குடும்பமாக தங்கி இருந்து ஜெபிச்சுட்டு போவாங்க. அப்போ நிறைய குட்டி பிள்ளைகள்லாம் வர்றாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும்ல, அதுக்காகவே ஆண்டவர் சொல்லி இந்த பூங்காவை அமைச்சிருக்கிறோம். இங்கே குட்டி பிள்ளைகள் விளையாடுவாங்க பாருங்க, அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் சில சமயம் பார்ப்பேன். முக்கியமாக சாயங்காலம் ஆயிட்டா இந்த ஜெபத்துக்கு வரவங்க மட்டும் இல்லை, பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள அந்த மக்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள் குடும்பமாக தன் பிள்ளைகளை விளையாட விட்டுட்டு இங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. வசதி செஞ்சு கொடுத்துருக்குறோம். எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அந்த பிள்ளைகள் என்ஜாய் பண்ணுறதை பார்த்து, ஆண்டவரே நம்ம இடம் இத்தனை பேருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, அதுவே ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு சின்ன காரியத்தை அப்படி யோசிங்க. சுயநலமாக ஊழியம் செய்தால் கூட, சபை நடத்தினா கூட, பக்கத்தில் இருக்கிற அந்த சமுதாயத்துக்கும் சபையினால என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க, என்ன நன்மை செய்ய முடியும்? நீங்கள் யோசித்து ஜெபிச்ச, ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் மற்றவங்களுக்கு. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சம், இருளான உலகத்தில் வெளிச்சம் கொடுத்து மக்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இல்லை, உப்பாக இருக்கிறீங்க, பாதுகாப்பாக இருக்கணும், சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு ஒப்பு கொடுத்தா உங்களை எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுதான் இந்த ஊழியத்தினுடைய ஆசீர்வாதத்தின் ரகசியம். ஊழியம் செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், காணிக்க வாங்குறோம், வெறும் ஊழியம் செய்கிறோம் என்பது அல்ல. இந்த சமுதாயத்துக்கு எப்படி நம்ம பிரயோஜனமாக இருக்கலாம், இந்த ஏழை மக்களுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறீங்கல்ல, எத்தனை வருஷமாக 2 வருஷமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஒன்றும் பண்ணலை. சில வாலிபர்கள் சொல்லுவாங்க, சும்மா இருக்கிறேன். தப்பு. உங்களால் செய்ய முடியும். உங்கள் தெருவில், பக்கத்து தெருவில் ஏழை குழந்தைகள், டியூஷன்லாம் காசு கொடுத்து படிக்க முடியாமல் எத்தனை பேர் இருக்காங்க. 10 குழந்தைகள் உட்கார வச்சு 1 மணி நேரம் நீங்கள் அவன் பாடம் எடுதுங்களேன், உங்களுக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடுங்க. அது பெரிய ஆசீர்வாதம். அந்த பெற்றோர் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, அந்த குழந்தைகள் சந்தோஷப்படும். நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தானே உங்களுக்கு படிக்கிற வசதியில் ஆண்டவர் செஞ்சார்.
அதை பயன்படுத்துறீங்களா? நீங்க இதை செஞ்சு பாருங்க, உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கும். உண்மையில சோதிச்சு நீங்க நன்மை செய்யறா உங்களுக்கு நன்மை உண்டாகும். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்க நேரத்தை கொடுங்க, அன்பு கொடுங்க, உங்களுடைய பாசத்தை மற்றவங்களுக்கு கொடுங்க, ஒரு ஆறுதலை கொடுங்க. ஆண்டவர் அதை உங்களுக்கு பல மடங்கா திரும்ப தருவார். இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். அப்ப நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். வேலையே இல்லாட்டா கூட ஆசீர்வாதமா இருக்க முடியும். நீங்க செய்து பாருங்களேன். 2 குழந்தைகளை கூட்டுவாங்க, ஏழை பிள்ளைக்கு உங்க வீட்டுல வச்சு டெய்லி 1 மணி நேரம் பாட சொல்லி கொடுங்க. எவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கே உண்டாகும். நீங்க சோதிச்சு பாருங்க. அப்ப ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புறதே நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும் என்பதுதான். அதுக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க என்ன செஞ்சாலும் செழிக்கும், ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும், நன்மை நடந்துகிட்டே இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தை நான் பின்பற்றுகிறேன். அதனால நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், நான் சந்தோஷமாவும் இருக்கிறேன். கர்த்தர் அப்படி வச்சிருக்கிறார். அநேகருக்கு நான் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம இயேசுவின் ஊழியத்தின் மூலம் தினமும் நம்ம சென்னையில, மதுரையில, திருச்சியில, பட்டணங்கள்ல, தெருவோரத்துல வீடு இல்லாம படுத்து கிடக்கிற 1500 பேருக்கு தினமும் ஒருவேளை உணவு கொடுக்கிறோம். இது ரொம்ப சந்தோஷம் தானே? நம்ம ஊழியத்தின் மூலமா செய்யறோம். அதுல உங்களுக்கும் பங்கு இருக்குது. நீங்க தானே அந்த ஊழியத்துக்கு ஜெபிக்கிறீங்க, கொடுக்குறீங்க. அதை வச்சு சமுதாயத்துக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் நம்ம நிறைய செய்யணும். அதான் என்னுடைய விருப்பம். நீங்க கூட உங்களை சுற்றியில் இருக்கிற மக்களுக்கு நீங்க பயனுள்ளவர்களா மாறணும்னு ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு நீ விரும்புறீங்க. நான் அதை செய்வதற்கு வழிகளை உண்டாக்கி கொடுங்க. நான் என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதுக்காக என்னை ஆசீர்வதிங்க. நான் அநேகருக்கு நன்மை செய்யும்படி என்னை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.